ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். இத வழுவழுப்பு தன்மை இல்லாம மொறு மொறுன்னு எப்படி செய்யலான்றத தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது நடுவில் ஒரு டிப்ஸ் இருக்கு, அதனால வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ நான் ஒரு 250 கிராம் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 2 ஆனியனை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே அதில் உளுந்து பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்து பருப்பு போட்டு அப்புறமா கொஞ்சம் அதை அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. அதோட நிறம் கொஞ்சம் மாறட்டும், அது வரைக்கும் அதை கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. இதோட நிறம் மாறினதுமே இப்போ நம்ம இது கூட நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து அப்புறமா அது கூட நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதை சேர்த்த அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம இது கூட நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காவை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண அப்புறமா இதை நார்மலாக ஒரு கிளறி வச்சுருங்க. வெங்காயத்தோடு சேர்த்து வெண்டைக்காவை நல்லா இது போல் கிளறிக்கோங்க. நான் சொன்ன ஒரு டிப்ஸ் இப்போ தான் வரப்போகுது. அது என்னன்னா, 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயில் நம்ம தயிர் ஆட் பண்ணோன்னா அதோட வலுவலுப்பு தன்மைலாம் போயிடும். நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்காக நம்ம வெண்டைக்காவை போட்ட அப்புறமா ஒரு பெரட்டின அப்புறமா இதில் நம்ம 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையும் நல்லா இருக்கும், வலுவலுப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா இது நல்லா வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா இதை நம்ம பெரட்டி விட்டுட்டுருங்க. நடுவில் பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. கிறிஸ்பியான வலுவலுப்பு தன்மை இல்லாத ஒரு வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், காரக்குழம்புக்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் பொரியலை நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா அதோட காம்பினேஷனே வேற லெவலில் இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.